ஆனால் இந்த மாதிரி சம்பவம் இது வரைக்கும் எங்கேயுமே நடந்திருக்காது. இவர் படம் வராமல் இருக்க ஒரு அரசியலே பின்னாடி இருக்குது, அதான் உண்மை. சிவகார்த்திகனோட பராசக்தி படமும் விஜயோட ஜனநாயகன் படமும் பொங்கல் அன்னைக்கு கிளாஷ் ஆகுது, அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதுக்கு பின்னாடி பெரிய அரசியலே இருக்குது, அதான் உண்மை. இப்போ இந்த படம் பார்த்தீங்கன்னா ப்ரீபோண்ட் ஆயிருக்கு, அதுவும் ஜனவரி 10, அதுவும் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதுக்கு காரணம்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. அது என்னதுன்னா, மக்கள் ரொம்ப ஆர்வமாக இந்த படத்துக்கு வெயிட் பண்ணுறதுனால இந்த படம் பார்த்தீங்கன்னா ஜனவரி 10 ப்ரீபோண்ட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் உண்மையான காரணம் அது இல்லை. என்னதுன்னா, ஈரோட்டில் தளபதி பேசுகிற ஸ்பீச் தான். அண்ட் இதுக்கு சிவகார்த்திகனுக்கு பங்குண்டான்னு கேட்டிங்கன்னா ஆமாம், அவருக்கும் உண்டு. அவர்கிட்ட கேட்டு அவர் ஓகே சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த படமே ப்ரீபோண்ட் ஆயிருக்கு. அண்ட் பராசக்தியோட தியேட்டரிக்கல் ரைட்ஸ் யாருன்னா ரெட் ஜெயண்ட். அவங்க பார்த்தீங்கன்னா சென்னையில் உள்ள எல்லா மெயின் தியேட்டர்லையும் மெயின் ஸ்கிரீனில் பார்த்தீங்கன்னா பராசக்தி தான் ஓடணும்னு சொல்லி ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க. நினச்சி பாருங்க, பராசக்தி ஒரு கண்டென்ட் ஓரியன்ட் படம். அண்ட் அதில் நிறைய ஸ்டார் கேஸ்ட்டும் நடிச்சிருக்காங்க. அண்ட் டேரக்டர் பார்த்தீங்கன்னா சுதா கொங்கரா. அண்ட் இவங்களை இப்படி கிளாஷ் ஓடுறதுக்கு பண்ண வைக்கிறதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா டிஎம்கே கட்சி. அதுவும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இவங்க எல்லாருமே சேர்த்து எதுக்கிறது ஒரே ஒருத்தர், அது நம்ம தளபதியை தான். யார் என்ன பண்ணாலும் அங்கே தளபதி படம் தான் ஓடும். சிவகார்த்திகேயன் கிட்ட துப்பாக்கி கொடுத்து அந்த துப்பாக்கியை தளபதி கிட்டே எதிராகவே நீட்டிட்டாரு. அண்ட் இது போக டிஎம்கே கட்சியில் உள்ள எல்லாருமே பராசக்தி படத்தை தான் பார்க்கணும்னு ஒரு கான்ட்ராக்ட் இருக்கு. அவருடைய கடைசி படத்தோட கலெக்ஷன் அன்னைக்கு என்னெல்லாம் பண்றானுங்க பாருங்க. இப்போ நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு எந்த படத்துக்கு வெயிட் பண்றீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.